மைக் ஆளுநர் பேசும்பொழுது மைக் துண்டிக்கப்பட்டதா இல்ல துண்டிக்கப்படலையா? அரசு இல்லைங்க, அவர் பேசுகின்ற பொழுது அவர் பேச ஆரம்பிச்சு அவரோட வார்த்தை முடிச்சோன்னா மைக் ஆஃப் ஆனோன்னா அவர் உட்கார்ந்துட்டார். அதுக்கு பின்பாக நம்ம பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் படி நாங்க இதை பண்றோம், எங்களோட கஸ்டமரி ரைட்டு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. ஒரு கவர்னர் அங்க என்ன கேட்கிறாரு, எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு. தேசிய கீதம் இசைக்கிறதுல மாநில அரசுக்கு ஏன் இந்த பிடிவாதம்? இருக்கு. நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷனை இல்ல நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷன் which is breaking some of the constitutional norms we can accept it. ட்ரெடிஷன் என்ன கேக்குறாங்க, தேசிய கீதம் இசைக்கிறதுல என்னங்க புதுசா ட்ரெடிஷனை மாத்த முடியாது? தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் ஈக்குவலாக மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கு. அதை தான் அவர் கேட்கிறாரு. இதுல ஏன் பிடிவாதம் இருக்காங்க? கருத்துக்களை சொல்வதற்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் சட்டப்பேரவையில் அனுமதி இருக்கு, ஆளுநருக்கு அல்ல என்று சபாநாயகர் கூறியிருக்கிறது. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்க? நீங்க எக்ஸ்ட்ரானரி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கும் போது அதுக்குள்ள நீங்க ஃபிட் இன் பண்ண முடியாது. ஓகே, when something is happening extraordinary, நீங்க சாதாரணமான நிகழ்வுகள் நடக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமே அதை பார்க்க முடியாது. நன்றிங்க.